இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்து. நியர்லி ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலே வேலை ரொட்டீன் அப்படியே போயிட்டே இருந்ததுனால தம்பி ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து அம்மா வீட்டுக்கு வர்றதே இல்லை. ஸோ லாஸ்ட்டு சித்திரை மாதம் தான் வந்தோம். ஸோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு வரணும். ஏன்னா தம்பிக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னக்க அடிக்கடி வந்துட்டுருப்பேன். வீக்லி ஒன்ஸ் அப்படி வந்துகிட்டே இருப்பேன். அக்கா கூட சொல்லுவா, உனக்கு தம்பி ஸ்கூல் சேர்க்குற வரையும் தான் என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு. அது என்னவோ உண்மை தான். அம்மா அப்பா வீட்டுக்கு 2 நாள் வந்துட்டு போகிறது சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியல. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்தோம். வெள்ளி சனி அந்த நைட்டு மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடணும் திரும்பவும். ஸோ இப்படி தான் நம்ம அம்மாவும் இருந்திருப்பாங்கல்ல, இதே மாதிரி தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது அவங்களோட கஷ்டம். மாடு வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் மாடு இருக்கும். இப்போது கொஞ்ச நாளாக என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 8, 10 வருஷமாகவே மாடு இல்லை. இப்போ தான் திரும்பவும் மாடு வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாடோட தம்பி வந்து விளாண்டுட்டு இருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டக்குன்னு லீவு முடிஞ்சிருச்சு. 2 நாளில் வீட்டுக்கு வந்ததுனால வயலுக்கு போய் எந்த விலாகும் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன்.